போராடும் தமிழகம் ஆளும் கட்சி வர்சஸ் ஆளுநர் என்கிற தலைப்பில் தான் நாம் பார்க்க இருக்கிறோம். ஏன் இப்படி ஒரு தலைப்பை நாம் எடுக்க நேரிட்டது என்பது குறித்த ராப் பேக்கேஜை முதலில் பார்த்துள்ளோம். பெரிய இடைவெளிக்கு பிறகு தமிழக ஆளுநர் தமிழக அரசோடு மோதி இருக்கிறார். தமிழகத்தில் பயணம் செய்யும் போது பல இடங்களில் தமிழ்நாடு போராடும், தமிழகம் வெல்லும் என்ற வாசகங்களை பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு யாரோடு போராட போகிறது? தமிழ்நாட்டை எதிர்த்து யாரும் போரிடவில்லை என தமிழக ஆளுநர் RN ரவி கருத்து சொல்ல, உச்சி மண்டை வரை மதவெறியை ஏற்றிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் மதத்தை காரணம் சொல்லி நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல்களுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் என்று தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து அனுப்பிய பிறகும் திருந்தாமல் தமிழக மக்களிடம் குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராகவும் போராடும் என ஆளுநரை குறிவைத்தே முதல்வர் பதில் சொல்லியிருக்கிறார். அண்மை காலமாக தமிழக அரசியல் களம் திமுக தாவேக என மாறி வருகிறதா என்ற சூழல் நிலவ, அதை திமுக பாஜக என்றும் மாநிலம் ஒன்றியம் என்றும் மாற்ற முயற்சிக்கிறாரா ஆளுநர் என்ற அரசியல் கேள்விகளும் எழ அது பற்றி விவாதிக்கிறது இந்த RDX.